பொத்தான்கள் சிந்து சமவெளியின் ஃபேஷன் சென்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் மக்களே. இப்போ நீங்க போட்டிருக்கிற சட்டையோ பேண்டையோ ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்க. அதுல இருக்கிற ஒரு சின்ன விஷயம் தான் இந்த வீடியோவோட மையம். அதுதான் பொத்தான். இது எப்பவுமே இப்படித்தான் இருந்ததுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான பழமையான வரலாறு இருக்கு. நம்ம ஊர் சிந்து சமவெளி நாகரிகம் சுமார் 4000 வருஷங்களுக்கு முன்னாடியே அங்க பொத்தான்கள் பயன்படுத்தப்பட்டதுக்கு தெளிவான அகழ்வாராய்ச்சி ஆதாரங்கள் இருக்கு. மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா அகழ்வாராய்ச்சியில செல், கல் மற்றும் களிமண்ணால செய்யப்பட்ட பொத்தான்கள் கிடைச்சிருக்குது. இது வெறும் யூகமோ இல்ல கதையோ இல்ல, இயற்பியல் தொல்பொருள் சான்றுகள். ஆனா இங்க ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. அந்த காலத்துல பொத்தான்கள் இன்னைக்கு மாதிரி சட்டையை மூடுறதுக்காக பயன்படுத்தப்படல. இவை முழுக்க முழுக்க அலங்காரத்துக்காக மட்டும் தான் பயன்பட்டது. ஏன் அலங்காரம்னு கேக்குறீங்களா? அந்த காலத்துல இன்னைக்கு மாதிரி மிஷின் தையல் கிடையாது. தைக்கிற உடைகளும் ரொம்ப லிமிட்டட். ஆனா மக்கள் தங்களை அழகா காட்டுகிறதுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு பொத்தான் எதால செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறதை வச்சு அந்த நபரோட அந்தஸ்து, அவரோட அடையாளம் மற்றும் அவரோட கலாச்சாரம் இல்லைன்னா எந்த குழுவை சேர்ந்தவர் அப்படிங்கறதை மத்தவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த பொத்தான்களை கவனிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அதுல இருக்கிற சிமெட்ரி, அந்த துளைகளை போடுறதுக்கான ட்ரில்லிங் டெக்னிக், அப்புறம் அதோட பாலிஷ், இது எதுவுமே தற்செயலா செஞ்ச கலை கிடையாது. இது ஒரு ஸ்கில் பேஸ்டு மேனுஃபேக்சரிங். அதாவது ஒரு பொத்தானை எப்படி தரமா தயாரிக்கணும் அப்படிங்கிற பிளான் நம்ம ஆளுகளுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஃபேஷன்னா அது ஐரோப்பால இருந்து வந்ததுன்னு. ஆனா உண்மையில ஐரோப்பியாவில் பொத்தான்கள் உடைகளை இணைக்க பயன்பாட்டுக்கு வந்தது கிபி 13 அல்லது 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான். ஆனா அதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இந்தியாவில் இந்த ஐடியா நடைமுறையில் இருந்திருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்து இந்தியர்கள் உடையை வெறும் உடம்பை மறைக்கிற ஒரு பொருளா மட்டும் பார்க்கல, தங்களை எப்படி அழகா வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஸ்டைல் சென்ஸையும் கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சின்ன சங்கு துண்டை எடுத்து அதை அழகா செதுக்கி உடையில தைக்கிற அந்த ரசனை தான் இன்னைக்கு உலக ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு ஆரம்ப புள்ளி. பொத்தான் ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரிந்தாலும் அது ஒரு மாபெரும் நாகரிகத்தின் அழகியல் சிந்தனை காட்டுது. இந்தியாவோட ஃபேஷன் சென்ஸ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவான ஒரு மாபெரும் கலை. இது நம்ம அடையாளம். இத பத்தி உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.